வணக்கம். இன்றைய வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விலை, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மயிலாடி, மாம்பழத்துறையாறு, அணைக்கடங்கு தலா 7 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி தக்கலை, திருவள்ளூர் ஆவடி தலா 6 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி திற்பரப்பு, திருப்பத்தூர் ஏலகிரி, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி நாகர்கோவில், தென்காசி குண்டாறு அணை, சென்னை அம்பத்தூர், திருவள்ளூர் ஜெயா பொறியியல் கல்லூரி, கன்னியாகுமரி முள்ளங்கினாவிலை, சென்னை எண்ணூர், கோயம்புத்தூர் சின்கோனா, திருவள்ளூர் பூண்டி தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மரக்காணம், திருவள்ளூர் சோழவரம், கன்னியாகுமரி அடையாமடை, சென்னை கோடம்பாக்கம், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, சென்னை மதுரவாயில், சேலம் சங்கரி துர்கம், திருவள்ளூர் பூந்தமல்லி, சென்னை கத்திவாக்கம், சென்னை வானகரம், திருவள்ளூர் புழல் ஏஆர்ஜி, திருவள்ளூர் தாமரைப்பாக்கம், சென்னை எம்ஜிஆர் நகர், கன்னியாகுமரி குழித்துறை, திருவள்ளூர் செங்குன்றம், கோயம்புத்தூர் உபாசி, கன்னியாகுமரி சுருளக்கோடு, சேலம் ஏற்காடு, சென்னை தேனாம்பேட்டை, திருவள்ளூர், கடலூர் விருதாச்சலம், கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, காஞ்சிபுரம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, கடலூர் காட்டுமயிலூர், திருவள்ளூர் பள்ளிப்பட்டு, தேனி பெரியாறு, சென்னை திருவொற்றியூர், சென்னை அடையார், சென்னை ஒய்எம்சிஏ நந்தனம் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை அண்ணாநகர், சென்னை டிஜிபி அலுவலகம், சேலம் மேட்டூர், கன்னியாகுமரி முக்கடல் அணை, சென்னை வலசரவாக்கம், கடலூர் புவனகிரி, சென்னை மலர் காலனி, நுங்கம்பாக்கம், திருவண்ணாமலை சேத்பட்டு, சென்னை மண்டலம் 9 ஐஸ் ஹவுஸ், கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, தர்மபுரி பிடிஓ, கன்னியாகுமரி புத்தன் அணை, திருவள்ளூர் பூந்தமல்லி, கன்னியாகுமரி இரணியல், திருவள்ளூர் திருவாலங்காடு, கடலூர் விருதாச்சலம், சேலம் வாழப்பாடி, சென்னை மணலி, கன்னியாகுமரி நாகர்கோவில், கன்னியாகுமரி திருப்பதிச்சாரம், கடலூர் குப்பநத்தம், கன்னியாகுமரி குருந்தன்கோடு, கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர், சென்னை கொளத்தூர், சென்னை மாதவரம், அடையார், ஆலந்தூர், மயிலாடுதுறை மணல்மேடு, மயிலாடுதுறை கொள்ளிடம், கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர், காஞ்சிபுரம் கொலப்பாக்கம், கன்னியாகுமரி பாலமூர், அரியலூர் செந்துறை, சேலம் தலைவாசல், கன்னியாகுமரி பூதப்பாண்டி, சென்னை மீனம்பாக்கம், சென்னை விமான நிலையம், சென்னை ஆலந்தூர், திருவண்ணாமலை ஜமுனாமரத்தூர், ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம், கன்னியாகுமரி கொட்டாரம், சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், சென்னை ராயபுரம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், காஞ்சிபுரம் குன்றத்தூர், சென்னை பெரம்பூர், ஈரோடு கவுந்தப்பாடி, திருவள்ளூர் பொன்னேரி, கன்னியாகுமரி குளச்சல், கடலூர் வேப்பூர், கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, சென்னை பெருங்குடி, தென்காசி செங்கோட்டை, கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், திருவள்ளூர் வில்லிவாக்கம், திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி, கள்ளக்குறிச்சி வெங்கூர், விழுப்புரம் மணப்பூண்டி, விழுப்புரம் எஸ்சிஎஸ் மில் திருவெண்ணை நல்லூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேனி தேக்கடி, சென்னை அம்பத்தூர், கள்ளக்குறிச்சி அரியலூர் முகாம் பகுதி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், சென்னை பெருங்குடி, கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி, கள்ளக்குறிச்சி அரியலூர், பெரம்பலூர் வேப்பந்தட்டை, திருவள்ளூர் திருத்தணி, சென்னை மண்டலம் 5 ஜிசிசி, தருமபுரி அரூர், காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், கள்ளக்குறிச்சி டிஎஸ்சிஎல் கலையநல்லூர், கடலூர் குறிஞ்சிப்பாடி, செங்கல்பட்டு செய்யூர், சென்னை சிட்டி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, மயிலாடுதுறை கொள்ளிடம், விழுப்புரம் திண்டிவனம், தென்காசி அடவிநயினார் அணை, திருப்பத்தூர் வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, சேலம் சந்தியூர், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், கடலூர் தொழுதூர், காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கம், பெரம்பலூர் தழுதலை, பெரம்பலூர் எறையூர், காஞ்சிபுரம், சென்னை எண்ணெய் ஊட்டி பள்ளிக்கரணை, திருவள்ளூர் ஆர்கேபேட்டை, வேலூர் பொன்னையணை, ராணிப்பேட்டை கலவை, கடலூர் சேத்தியாத்தோப்பு, சேலம் கரியகோவில் அணை, கடலூர் மீமாத்தூர், கிருஷ்ணகிரி தள்ளி, கடலூர் பரங்கிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி சங்கராபுரம், நாமக்கல் புதுச்சத்திரம், கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம், திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர், திருவள்ளூர் திருத்தணி பிடிஓ, சென்னை மண்டலம் 5 சோழிங்கநல்லூர், திருவள்ளூர் திருத்தணி, கள்ளக்குறிச்சி முரார்பாளையம், திருவண்ணாமலை, கடலூர் ஸ்ரீமுஷ்ணம், மயிலாடுதுறை, அரியலூர் ஜெயம்கொண்டாம், சென்னை சோழிங்கநல்லூர், தென்காசி கடனா அணை, தர்மபுரி ஒகேனக்கல், கடலூர் வனமாதேவி, கள்ளக்குறிச்சி டிஎஸ்சிஎல் திருப்பாலப்பந்தல், திருவண்ணாமலை வெம்பாக்கம், சேலம் வாழப்பாடி, கடலூர் கொத்தவாச்சேரி, திருநெல்வேலி நாலுமுக்கு, நீலகிரி அவலாஞ்சி, கன்னியாகுமரி நெய்யூர், புதுச்சேரி டவுன், ராணிப்பேட்டை அம்மூர் வாலாஜா ரயில்வே, ராணிப்பேட்டை அரக்கோணம், விழுப்புரம் ஆர்எஸ்சிஎல் வல்லம் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தஞ்சாவூரில் 37 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 17.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 5:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேலும் காலை 8:30 மணியளவில் அதே பகுதியில் ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும்,
கலிங்கப்பட்டினத்திற்கு தென்கிழக்கு 80 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசா மாநிலம் கோபால்பூர் தென்மேற்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினத்திற்கு அருகில் இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும். இன்று முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் வலுவான தரைக்காற்றானது 30 - 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 - 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 - 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை மத்திய மேற்கு தெற்கு வங்கக்கடல், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய வங்கக்கடல், வடமேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய அரபிக்கடல், தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். தெற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். வடக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகள், தெற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல், தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.